السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தார்கள். ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய நேசர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியார்களை, வலிமார்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அருமையான நேரத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உலகளாவிய அடிப்படையிலும் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய சூழலிலும் ஒரு அபாயகரமான ஒரு நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் உலகமே ஒரு நிகழ்வை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் காசாவினுடைய மக்களின் மிகப்பெரிய பதட்டமான ஒரு நிலை, நெருக்கடியான ஒரு நிலை. முஸ்லிம் என்று சொன்னாலே காழ்ப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்கள் கூட கருணை காட்டக்கூடிய அளவுக்கு அந்த மக்களினுடைய கஷ்டம் எல்லை மீறி போயிருக்கிறது. இன்று மிக மட்டகரமான அரசியல் சதி வலையில் முஸ்லிம் உலகம் சிக்கியிருக்கிறது. காசாவின் மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய பயங்கரமான தாக்குதலுக்கு எதிராக உலகம் முழுவதிலும் பலத்த கண்டனங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவரை பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஏற்காத ஐரோப்பிய நாடுகள் கூட ஒன்றன் பின் ஒன்றாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு அந்த மக்களினுடைய நெருக்கடிகள் அதிகம். உலக மக்களின் இரக்கத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களின் மீது இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் அதிகம். கடந்த வாரத்தில் செப்டம்பர் 22 பிரான்ஸ்
பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தது. 21ஆம் தேதி ஞாயிறன்று ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி அல்பானஸ் தன்னுடைய நாடு பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக தெரிவித்தார். இதே நாளில் இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டார்மர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட வீடியோவில் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள நெருக்கடிகளை கணக்கில் எடுத்து தங்களது நாடு பலஸ்தீன தனி நாடு திட்டத்தை அங்கீகரிப்பதாக கூறியிருக்கிறது. முந்தைய வரலாறுகளை நாம் கவனிக்கிறோம். 1988 யாசிர் அரஃபாத் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், பாலஸ்தீனை ஒரு நாடாகவும் கிழக்கு ஜெருசலத்தை அதன் தலைநகராகவும் அறிவித்த போது அதை முதலாக அங்கீகரித்தது அல்ஜீரியா தான். ஒரு வாரத்திற்கு உள்ளாக அந்த அங்கீகாரத்துக்கு பிறகு ஏறக்குறைய 80க்கும் அதிகமான நாடுகள் பலஸ்தீனை அங்கீகரித்தன. 2010 இந்த எண்ணிக்கை 130ஆக உயர்ந்தது. 2011 பலஸ்தீன நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உறுப்பினராக சேர முயற்சித்த போது அதை அமெரிக்கா என்ற நாடு மட்டுமே தன்னுடைய விட்டோ பவரை வைத்து அந்த அந்தஸ்தை அடைய விடாமல் தடுத்தது. 2012 உறுப்பு நாடு அல்லாத பார்வையாளர்கள் அந்தஸ்து பலஸ்தீனுக்கு வழங்கப்பட்டது. இது ஒரு முன்னேற்றம். அப்போது ஐநா சபை தலைமை அலுவலகத்தில் பலஸ்தீன கொடி ஏற்றப்பட்டது. இது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முடிவு. 2023 சமீபத்தில் 2 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் காசாவின் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக அப்படி ஏற்பட்ட போது பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு பெரும் புதிய அலை உலக அடிப்படையிலே உருவானது. 130 நாடுகள் மட்டுமே ஏறக்குறைய தனிநாட்டு அந்தஸ்தை பலஸ்தீனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இந்த 2023க்கு பிறகு நார்வே, அயர்லாந்து, மெக்சிகோ, ஸ்பெயின், ஆர்மீனியா போன்ற உள்ளிட்ட 10 நாடுகள் அந்த தனி நாடு ஆதரவை தெரிவிக்கின்றன. அவர்களும் அதை அங்கீகரிக்கிறார்கள். இவ்வாறு பலஸ்தீனுக்கு தனி நாட்டு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியை, அந்த அங்கீகாரத்தை இன்றைய தினத்தில் 146 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் தெரியுமா? பலஸ்தீன் என்றைக்குமே ஒரு பெரிய போராட்ட களமாகவே இருந்து வரக்கூடிய இடம். ஆனால் ஒரு விஷயம், ஈமானிலே தளர்ந்து விடாத இடம். ஈமானிலே என்றைக்குமே அவர்கள் தளர்ச்சி அடைந்தது கிடையாது. எங்கே அதிகமான இன்பங்களும் மகிழ்ச்சியும் இருக்குமோ அங்கேதான் ஈமானின் தளர்வுகள் இருக்கும். நாம நினைக்கிறோம் நெருக்கடிகள் ஈமானை விட்டும் நம்மை வழுக்க வைத்து விடும் என்று நினைக்கிறோம். இல்லை, ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? குஃபுர் என்பது இன்பத்தோடு இணைந்து வந்துவிடும், சீக்கிரமாக வந்துவிடும். ஆனால் அந்த ஈமான் எந்த இடத்தில் ஈமானை சார்ந்து சிரமங்களும் சோதனைகளும் இருக்கின்றனவோ அங்கே ஈமான் பலப்படும். அதுதான் வரலாறு. இன்றைக்கு பாருங்கள், ஈமானுக்கு மாற்றமாக பேசக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை பாருங்கள். அவர்கள் எல்லோரும் இந்த வறுமையிலாய் ஈமானை விட்டு போகிறார்கள். சில பகுதிகள் இருக்கின்றன, வறுமையின் காரணத்தினால் சில மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு ஈமானை விட்டு போகக்கூடிய ஒரு அவல நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் சில நாடுகளிலே சில ஊர்களிலே இருக்கின்றன. அதிலேயும் அந்த இடத்திலேயும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அங்கே ஈமான் சரியான முறையிலே விதைக்கப்படவில்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டும். எந்த இடத்தில் ஈமான் உறுதியாக விதைக்கப்பட்டு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறதோ அதன் பிறகு எத்தனை கல்லடிகள் அங்கே பட்டாலும், எத்தனை புயற்காற்றுகள் அங்கே வீசினாலும், எவ்வளவு பெரிய பூகம்பங்கள் அங்கே எழுந்தாலும் அந்த ஈமானிய விருட்சம் ஆடாது, அசையாது, அது உறுதியாக நிற்கும்.
அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்கிறான். இஸப்பித்துல்லாஹுல் லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கௌலை ஸாபித், அந்த உறுதிமிக்க கலிமாவின் மூலம் இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையை மூமின்களுக்கு உறுதிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் ஈமான். நபிமார்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எவ்வளவு பெரிய பயங்கரமான நெருக்கடிகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் எங்களுடைய உள்ளத்திற்கு நிலை குலையாமை என்ற தன்மையை கொடு. வ ஸப்பித் அக்தாமனா, எங்களுடைய வாதங்களை ஸ்திரப்படுத்தி வை, உறுதிப்படுத்தி வை. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் உதவிகளையும் நீ உருவாக்கு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார். நபிமார்கள் மட்டுமல்ல, ஒரு நிமிடத்திற்கு முன்பு வரை குஃப்ரினுடைய உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள். எப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்களை கண்டார்களோ ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகார வர்க்கத்தின் மூலம் அவர்களுக்கு இடப்பட்ட பயங்கரமான எச்சரிக்கை, நீங்கள் எல்லாம் இணைந்து எனக்கு என்ன சதி செய்கிறீர்களா? நீங்கள் மட்டும் ஈமானை விட்டு விலகவில்லை என்றால் உங்களை கழுமரத்தில் ஏற்றி மாறுகால் மாறுகை வாங்கி உங்களை சித்திரவதை செய்வேன் என்று ஃபிரௌன் எச்சரித்தான். அந்த நேரத்திலும் அந்த மக்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். இறைவா, எங்களுடைய வாதங்கள் ஈமானை விட்டு சருகிவிடக் கூடாது, உறுதிமிக்க நிலையிலே இருக்க வேண்டும். எங்களை நிலைகுலையாமையோடு எங்களை பாதுகாப்பாயாக, ஈமானின் மீது உறுதிப்படுத்துவாயாக, எங்களை முஸ்லிமாக மரணிக்க வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். இதுதான் ஈமானின் அடையாளம். இன்றைக்கு மக்களினுடைய அலைகளோடு கலந்து போகின்ற எத்தனையோ பேர் யாரின் மீது முஹப்பத் வைப்பது, யாரின் மீது முஹப்பத் வைக்கக்கூடாது, யாருக்காக தியாகம் செய்வது, யாருக்காக தியாகம் செய்யக்கூடாது என்ற வித்தியாசம் இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் முக்காடு போட்ட நிலையில், புர்கா அணிந்த நிலையில், தொப்பி போட்ட நிலையில் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாதோ அப்படிப்பட்ட களிசடைகளுக்கு, கலாச்சார சீர்கேடுகளை உருவாக்கி இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஆபாசங்களை உருவாக்கக்கூடிய மோசமானவர்களுக்கு தங்களுடைய ஈமானை இழக்குவதற்கு காரணமாக ஆகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக அவர்களை பற்றி குறிப்பிடும் போது எங்கள் இறைவன் என்று குறிப்பிடுகிறார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். எப்படிப்பட்ட ஒரு வக்கிரமான வார்த்தை, எவ்வளவு கேவலமான வார்த்தை! இறைவன் என்ற சொல்லை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும், வேறு யாருக்கும் சொல்வதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அல்லாஹ் என்று சொன்னால் யார்? அகில மக்கள் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவன். தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவன் இறக்கிறான் என்று கண்ணுக்கு முன்னால் தெரியும் போது தப்பித்தால் போதும் என்று ஓடக்கூடியவன் இறைவனா? அருமையான பெருமக்களே, இந்த இடத்தில் முஸ்லிம் மக்கள் பேசக்கூடிய பேச்சுதான் நம்முடைய குறிக்கோள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய நிலையை பாருங்கள். இது எவ்வளவு பெரிய நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வேதனையை உருவாக்குகிறது என்று சொன்னால், இந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு சிலர் என்று சொன்னால், வெளிப்படுத்தாமல் ஈமானை அடுத்தவர்களுக்கு பகடையாக்கக்கூடிய எத்தனை மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்களிலே பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தின் தலைவர் இறந்து போகிறார், அதன் காரணத்தினால் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அவர்களை சந்திக்கிறார்கள், குடும்பத்தோடு அவர்கள் வேறு மதத்துக்கு மாறுகிறார்கள். அந்த நேரத்தில் போய் என்ன செய்யறது? ஜமாத்திலேருந்து ஒரு 4 பேர் சேர்ந்து அப்படியே நிர்வாகத்திலேருந்து போறது. கதவை சாத்திட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? நாக்க முடுங்குற மாதிரி கேட்பான். எங்களுக்கு சோப்பு வாங்குறதுக்கு நாதி இல்லை, அரிசி வாங்குறதுக்கு நாதி இல்லை, பிளப்பு நடத்துறதுக்கு எனக்கு நாள் இல்லை. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியோடு ஓட்டிக் கொண்டிருந்தோம். அப்பவெல்லாம் உங்களுடைய ஜமாத் என்ன செஞ்சிச்சு, உங்க நிர்வாகம் என்ன செஞ்சிச்சு கேட்கிறாங்களா இல்லையா? ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தலைவர்களையும் நாக்கை பிடுங்குவதை போன்று கேட்கக்கூடிய கேள்வி இது. அல்லாஹ்வுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு முன்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான் என்று சொன்னால் அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். ஏனென்று சொன்னால் பள்ளிவாசல் என்பது தொழுகைக்கு அழைப்பு கொடுத்து முஸ்லிம்களை அழைப்பது மட்டுமல்ல,
அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை முஸ்லிம்களாக ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கஷ்டங்கள் என்ன, கவலைகள் என்ன, கண்ணீர் என்ன, யார் பாதிக்கப்படுகிறார் என்ற விஷயங்களை கண்காணித்து அவர்களுக்காக வேண்டிய உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு பெரிய செல்வத்துக்கு உரிய ஒரு பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்திலே பெரிய செல்வம் என்ன? வக்குஃபினுடைய செல்வம். இது ஏன் தெரியுமா? அந்த காலத்து மக்கள் பெரும் பெரும் தொகைகளையும் ஒட்டுமொத்தமான பெரும் பெரும் அதான் நிலங்களையும் மக்கள் இந்த வக்குஃபுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள் தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி. அதுல ஏதாவது ஒரு மேம்பாடு ஏற்பட்டிருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஏன் இதை பேசுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஏதோ ஒரு ஏரியாவில் அந்த மாதிரி நடக்குது, ஈமான விட்டு போறாங்க என்பது அல்ல. ஒவ்வொரு ஏரியாவிலும் கணக்கெடுத்து பாருங்கள். யாரோ ஒரு மாற்று மதத்தவனை காதலித்தால் என்பதற்காக, யாரோ ஒரு மாற்று மதத்தவனை காதலித்தான் என்பதற்காக வேண்டி மதம் விட்டு மாறி பொட்டு வைத்துக் கொண்டு அவள் வாழ்கிறாள், இவன் பள்ளிவாசலுக்கு வர்றான். என்ன வாழ்க்கை இது? குழந்தை பெறும்போது கலந்து பேர் வைக்கிறார்கள். இன்றைக்கும் நம்ம சமுதாயத்துக்கு முன்னால முஸ்லிம்களாக பிறந்து வளர்ந்தவர்கள் பொட்டு வைத்துக் கொண்டு அழைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? இது எத்தனை பேருக்கு வேதனை ஏற்படுத்தியது? நம்ம வீட்டில் இல்லை, என் வீட்டில் தீ பத்தல, நல்ல வேலை நான் தப்பிச்சேன் என்று நினைத்தால் அல்லாஹுக்கு முன்பாக பதில் சொல்லியாக வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த ஈமானிய உரத்தால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் பலஸ்தீன மக்கள். அந்த மக்கள் என்றைக்குமே சோதனையிலே பிடிபட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்றைக்கு வலிமார்களை பற்றி நினைவு கூறுவதாக பேசிவிட்டு எதையோ பற்றி பேசுகிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. கௌஸ் நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து பேசுகிறோம். இவர்களுக்கும் அந்த பலஸ்தீன பூமியினுடைய கலவரத்துக்கும் அந்த கலவரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது. ஒரு நேரம் இருந்தது, பலஸ்தீன பூமி இன்று எப்படி இரத்த கலரியாக குழப்பத்திலே மிதமின்றி இருக்கிறதோ அதை விட மிக அதிகமான குழப்பத்தில் இருந்த காலம் அது. கிறிஸ்துவர்களுடைய கையிலே சிலுவை போரை நடத்தி கொண்டிருந்த மக்களின் கையிலே 90 வருடங்கள் இஸ்லாமிய நாடுகள் அகப்பட்டுக் கொண்டு ஆட்டுவிக்கப்பட்ட நேரம். இதுமா நடந்துச்சு நினைக்கிறோம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இன்னைக்கு எல்லா பகுதியும் சொல்றோமே, ஒரு நேரம் இருந்துச்சு, ஏறக்குறைய 125 வருட காலம் சிலுவை போர் நடந்தது. அந்த நேரத்தில் யார் ஆட்சியில் இருந்தா தெரியுமா? அப்பாசிய கலீஃபா முக்ததி பில்லா அப்படிங்கிறவர் தான் ஆட்சியில் இருந்தார். ஆனால் யார் அந்த நகரங்களை கைப்பற்றி அதை ஆட்டுவித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த முக்ததி பில்லாவினுடைய பயம் இல்லை, அச்சமில்லை. அவரும் அவர்களை அதிவரடி வாழக்கூடியவராக இருந்தார். இந்த நேரத்திலே தான் சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வழிகள் கோவானாக திகழ்ந்தார்கள். நாமெல்லாம் நினைக்கிறோம், இன்னைக்கு ஒரு சின்ன சேவையை செஞ்சுட்டா வலிமார்களை கூட எதிர்த்து பேசி, எடுத்தறிந்து பேசி, கேவலப்படுத்தி அவர்களுடைய பெயரால் நடைபெறக்கூடிய அவதூறுகளையும் அவர்களுடைய பெயரால் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களையும் அவர்களின் மீதே இட்டு கட்டி, அவர் என்ன பெரியவரா, அவரே வர பெரிய அவுலியாவா, உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் வஹி அறிவித்தானா என்றெல்லாம் பேசக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சமா நஞ்சமா? அவர்கள் செய்த தியாகம் ஆன்மீக புரட்சி மட்டுமல்ல. இந்த சமுதாயம் 120 வருட காலம் அந்த ஜெருசலம் பகுதியிலே சிலுவை போரின் காரணத்தினால் பயங்கரமாக சோதிக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் அவர்கள் ஒரு தலைமை வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிறோமே, ஏதாவது ஒரு தலைமை நமக்கு கிடைக்காதா? அவனுடைய சுயநலத்துக்காக செயல்பட்டுக் கொண்டு எதையோ விட்டுக் கொடுத்துக் கொண்டு எதையோ பிடித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை விட நமக்கு சுயநலம் இல்லாத ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு சிறந்த தலைவர் வரமாட்டாரா என்று நினைக்கிறோம் இல்லையா? அந்த தலைவர் வந்தார். யார் தெரியுமா? அது நாம் அனைவருக்கும் தெரியும். அவர்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை பேருக்கு தெரியும்? சலாஹுத்தீன் அய்யூபி
நம்மகிட்ட கேட்டா சர்காசியினுடைய பேரை சொல்லுவோம், அதான் சலாஹுத்தீன் அய்யூபின்னு தெரியும். என்னன்னா கல்யாணங்கள் அந்த பேரை தானே கேள்விப்படுவோம். சலாஹுத்தீன் அய்யூபி என்று அவர்களுக்கு பெயர் வைத்தது யாருடைய பெயர் தெரியுமா? அந்த வீரமகனுடைய பெயர். சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு பெருமகன் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு வந்தாலே தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு மகத்தான ஒரு வீரியத்தை கையில் எடுத்து சிறப்பான முறையிலே செயல்பட்டவர்கள் தான் அன்றைய காலத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாமன்னராக சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தான் கௌஸ் நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்தார்கள். சிறிய படையை திரட்டி பெரும் ராஜாங்கம் செய்த அந்த சிலுவை போர்க்காரர்களை சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அதிலே சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 2 மகன்கள் அந்த படையில இடம் பெற்றிருந்தார்கள். என்னமோ சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு கால முக்கு கைய முக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னமோ நல்ல பிரியாணி அதையும் சாப்பிட்டுக்கிட்டு சேகன்னு சொல்லிக்கிட்டுலாம் இருக்கலாம். அவங்க அவர்களுடைய நிலை என்ன? தான் பெற்றெடுத்த பச்சிலம் பிள்ளைகளை, பாசத்திற்குரிய பிள்ளைகளை படையிலே அனுப்பினார்கள். யாருடைய படை? சிலுவை போரை எதிர்த்து நடைபெறக்கூடிய சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய படையை அனுப்பினார்கள். அந்த படை முன்னேறியது. கடைசியாக அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தார். ஆனால் அன்றைய காலம், சிலுவை போர் நடந்த காலம் பக்தாத் என்பதுதான் அன்றைய காலத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் தலைநகரை போன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எத்தனை ஆராய்ச்சி புத்தகங்கள், எவ்வளவு ஆராய்ச்சி மையங்கள்! ஹாரூன் ரஷீத் பாதுஷா செய்த சேவைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அனைத்து கிதாபுகளும் நதிகளிலே தூக்கி போடப்பட்டன. முஸ்லிம்களுடைய ரத்தம் தண்ணீருடைய நிறத்தையே ரத்த ஆறாக மாற்றியது. அவ்வளவு பயங்கரமான கொடுமை. அதையெல்லாம் கடந்துதான் இந்த சமுதாயம் வந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய சமுதாயம் ஏதோ ஒரு காலத்தை குறித்த ஒரு சமுதாயம் அல்ல, கியாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய சமுதாயம். முஜாஹிதுகள் என்று சொல்லப்படக்கூடிய வீர போராட்டக்காரர்கள் கியாமத்து நாள் வரை இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அந்த மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். வெறும் கற்களால் அடிக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பல நாடுகள் இணைந்து பல கப்பல்களின் மூலமாக உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? கடல் மார்க்கமாக காசாவை நோக்கி போகிறார்கள். சில படகுகள் போய் சேர்ந்திருக்கின்றன. அதை அப்படியே கப்சா செய்து உணவுகளை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி பிடித்து இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள். ஆனால் சென்றவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பெரும் பெரும் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே சென்றிருக்கிறார்கள். பிரான்சினுடைய எம்பிக்கள் மேரி மெஸ்பியன் என்பவர், ரிமா ஹசன் என்பவர், இவர்கள் எல்லாம் அதிலே செல்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய இது மாதிரியான பலவிதமான தலைமைக்கு சொந்தக்காரர்களும் அந்த படகின் மூலமாக அந்த மக்களினுடைய பரிதாப நிலையை போக்குவதற்காக வேண்டி உணவுகளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியும் அவர்கள் நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, மனிதர்கள், மனித தன்மையோடு வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு தெரியும் அந்த படகின் மூலமாக போகும்போது இஸ்ரேலின் மூலமாக என்ன விதமான ஆபத்து வரலாம், கைது செய்யப்படலாம், அந்த இஸ்ரேலினுடைய படைகள் நம்மை தாக்கலாம், நம்முடைய படகுகள் நிர்மூலமாக்கப்படலாம், நம் உயிர் போகலாம். என்னென்ன கேவலமான பிறவிகள் அவங்க! ஒரு ஜனாசா, ஒரு முஸ்லிம்களுடைய உயிர் போகிறது, அதை கஃன் செய்து என்ன செய்யலாம்? முஸ்லிம்கள்ட்ட நாங்க ஒப்படைக்கிறோம், கொடுக்கலாம். முஸ்லிம்கள் அது அந்த கஃன் செய்யறதுக்கு, அடக்கம் செய்யறதுக்காக அந்த ஜனாசா கிடைச்சிச்சுங்கிற சந்தோஷத்துல தூக்கிட்டு ஓடுறாங்க. அதுல வெடிகுண்டு வச்சு அனுப்பியிருக்கலாம். ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அந்த வெடிகுண்டு வெடிக்குது, தூக்கிட்டு போனவங்க எல்லாம் காலி. எவ்வளவு கேவலமான எழுப்பிறவைகள்! கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இது மாதிரி உலகத்தில் எங்காவது நடக்குமா? போர் மரபு என்றும் போர் நாகரிகம் என்றும் உலகத்திலே இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி காட்டு மிருகங்களை விட கேவலப்பட்ட ஜென்மங்களாக வாழக்கூடிய இவர்களுடைய போக்கு நீடிக்காது. நிச்சயமாக ஒரு நாள் இதற்கு ஒரு முடிவு வரும். முடிவில்லாதது எதுவுமே கிடையாது. லிக்குல்லி உம்மத்தின் அஜல்,
ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு எல்லை இருக்கு, அதற்கு ஒரு முடிவு உண்டு. யாரும் இந்த உலகத்திலே நீடித்திருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை. அருமையான பெருமக்களே, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த தூண்டுதல், கௌஸ் நாயகம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கும் வரை அந்த சிலுவை போருக்கு எதிராக போராடினார்கள். சலாஹுத்தீன் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தயார்படுத்தினார்கள், தூண்டினார்கள், மக்களை உத்வேகப்படுத்தினார்கள். பெண்களில் மட்டும் 600 பேரை தயார் செய்தார்கள் அந்த படையில போகணுங்கிறதுக்காக. இப்படியெல்லாம் செய்து அவர்கள் இறந்து 20 வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கைப்பற்றப்படுகிறது, ஜெருசலம் கைப்பற்றப்படுகிறது, பலஸ்தீன் கைப்பற்றப்படுகிறது. அதே மாதிரி எத்தனை உயிர்கள் போனாலும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த பலஸ்தீன் ஜெயித்தே தீரும். ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய சிரியாவையும் பலஸ்தீனத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் முஸ்லிம்கள் ஒதுங்கும் அமைதி இடம் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே சண்டை நடக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பாறைகளும் மரங்களும் பேசும், ஓ முஸ்லிம், இங்கே ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், வா இவனை கொன்றுவிடு. ஒரு நேரத்தில் தஜ்ஜாலுடைய அணிவகுப்பு அங்கேதான் இருக்கும். ஆனால் தஜ்ஜால் அழிக்கப்படக்கூடிய இடமும் அங்கேதான். இன்று இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய லுத் என்ற பகுதியில் இன்னைக்கு விமான நிலையத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த இடம்தான் தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கொல்லப்படக்கூடிய இடம். இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாகும். இதெல்லாம் எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அரசியல் தலைமை தேவை என்றுதான் எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறோம். அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு என்று நினைக்கிறோம். இல்லை, கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஆன்மீக தலைவரை முதலில் தேர்ந்தெடு, ஆன்மீக தலைவரை முதலில் தேர்ந்தெடு. அந்த ஆன்மீக தலைவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அரசியலுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், அரசியல்வாதிகளை தூண்டக்கூடியவராக இருக்க வேண்டும், அரசியலை பரிசுத்தமாக செய்வதற்கு அவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகம் இன்றைக்கு அருகி போய்விட்டது. இல்லையா? இருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஆன்மீகத்தை எதிர்பார்க்கிறாங்க? ஆன்மீகம் என்பது என்ன? அவர்களை கொண்டாடுவது மட்டுமா? இல்லை, அவர்கள் எத்தனை தியாகம் செய்திருக்கிறார்கள். எல்லோருமே நம்முடைய மேம்போக்கான வாழ்க்கையை நாம் பிரகாசிக்க வைக்கிறோம். நல்ல ட்ரெஸ் போடணும், நல்ல அழகான வாட்சி கட்டணும், நல்ல போன் வச்சிருக்கணும், நல்ல காடி வச்சிருக்கணும், இப்படிதான் நம்ம வாழ்றோம். ஆனால் ஆன்மீக சிந்தனையில் இருக்கக்கூடிய கௌஸ் நாயகத்தை போன்ற பெரும் பெரும் வழிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஓ மேம்போக்கான வெளிப்படையை நீ சுத்தப்படுத்துவதை விட உள்ளத்தை முதலில் சுத்தப்படுத்து, உள்ளத்தை முதலில் சுத்தப்படுத்து, அதுதான் உன்னுடைய வெளி வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் என்ற போதனையை செய்தார்கள். அதான் நடந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அவர்கள் எழுந்து நின்ற ஆன்மீக மேடையில் பேசுவார்களே ஆனால், கௌஸ் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசுவார்களே ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள் மூர்ச்சையாகி விடுவார்கள். அவர்களுடைய அந்த ஆன்மீக சிந்தனை. ஒரு தடவை அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லை. அவங்களுடைய மகன்கிட்ட சொன்னாங்க, எனக்கு போய் என்னால் பேச முடியல, நீ போய் பேசிட்டு வா. ஒவ்வொரு நாளும் காலையில பெரிய மக்கள் திரள் நம்ம வீட்டுக்கு முன்னால கூடி இருக்கிறாங்க, அவங்கள ஏமாத்திடக்கூடாது, போய் பேசிட்டு வான்னு சொல்றாங்க. அவங்க போய் எவ்வளவோ நேரம் பேசுறாங்க. எந்த மக்கள்கிட்டையும் எந்த சத்தமும் இல்லை. நீ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த விதமான பிரதிபலிப்பும் இல்லை, சத்தம் இல்லை, அழுகை குரல் இல்லை, ஆரவாரங்கள் இல்லை. உள்ள வந்து தந்தைகிட்ட சொன்னாங்க, தந்தை அவர்களே, நீங்க எந்திரிச்சு கொஞ்ச நேரம் பேசினா அந்த சபையே அழுகுரலாக இருக்கும், ஆரவாரங்களாக இருக்கும், மூர்ச்சையாகி விழக்கூடியவர்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இருப்பார்கள். நானும் மணிக்கணக்கில் பேசினேன், எந்த விதமான சத்தமும் இல்லை, எந்த விதமான அழுகுரலும் இல்லைன்னு சொன்னாங்க. கௌஸ் நாயகம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இல்லப்பா, நான் பேசுறது என்னுடைய உள்ளத்தோடு பேசுகிறேன், நீ பேசுவது வெளிப்படையில் பேசுகிறாய் என்று சொன்னார். இன்றைக்கு உலகமே எதை நாடி இருக்கிறது என்றால் கவர்ச்சி. எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது மார்க்க சேவையாக இருந்தாலும் கவர்ச்சி. எல்லாரும் பார்க்கணும், பாராட்டணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்திலே நம்மை பாதுகாக்க வேண்டும்.
இந்த முகஸ்துதி, இந்த கவர்ச்சி, பெயர் வாங்குவது, இவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கு எந்த ஒரு செயலிலும் தூய்மை என்பது இல்லாததின் காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அவலங்களை நாம் சந்திக்கிறோம். எனவே அருமையான பெருமக்களே, காசாவிலே நடைபெறக்கூடிய இந்த பயங்கரமான அட்டூழியங்களுக்கு மத்தியில் அதற்கும் ஒரு நாள் ஈடேற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நாம் அதற்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீக செம்மல்கள் இந்த உலகத்திலே அதிகமாக வேண்டும். ஆன்மீக தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களுடைய படிப்பினையோடு போதனையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய இம்மை மறுமையினுடைய ஈடேற்றம் மிக்க வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிறந்த ஒரு தலைமையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய சிறந்த மகான்களை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டிகளாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல தீயவர்களுடைய சகவாசங்களை விட்டும் இந்த வாலிபர்களையும் இந்த பெண்களையும் இந்த சமுதாயத்தையும் பாதுகாத்து நல்லவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.